நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் அதன் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி போலீஸ் அதிகாரிகள் போன்று நடித்து பொதுமக்களிடமிருந்து கும்பல் ஒன்று நிதி மோசடியில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் ஏற்கனவே சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கும்பல் மிகவும் திட்டமிட்ட முறையில் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கையின் நிலையான தொலைபேசி எண்களையொத்த வெளிநாட்டு எண்களிடமிருந்து வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களை தொடர்பு கொள்கின்றனர். ஆரம்பத்தில் வங்கி அதிகாரிகள் போல பேசி உங்கள் கணக்கு தொடர்பாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாக கூறி பயமுறுத்துவதாக தெரிய வருகிறது. பின்னர் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கூறி போலீஸ் அதிகாரிகள் போன்ற ஆடை அணிந்த நபர்களுடன் வாட்ஸ்அப் ஊடாக வீடியோ அழைப்புகளை ஏற்படுத்துகின்றனர். இந்த வீடியோ அழைப்புகளின் போது தாங்கள் போலீஸ் நிலையத்தில் இருப்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி பொதுமக்களை விசாரணை செய்வது போலவும் வாக்குமூலங்களை பதிவு செய்வது போலவும் நடித்து அவர்களை நம்ப வைக்கின்றனர். உங்களது வங்கி கணக்கை பாதுகாப்பதற்காகவோ அல்லது சரிபார்ப்பதற்காகவோ கூறி அவர்கள் வழங்கும் பல வங்கி கணக்குகளுக்கு பணத்தை மாற்ற சொல்கின்றனர். இவ்வாறு பெறப்படும் பணம் பின்னர் இடைத்தரகர்கள் மூலம் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்படுவதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த மோசடி தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இவ்வாறான நிதி இழப்புகளை தவிர்க்க ஒத்துழைக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.